பிரிஞ்சால் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml எடுத்திருக்கோம். எண்ணெய்க்கு அப்புறம் கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம் இது எல்லாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம். இந்த தாளிப்புக்கு போட்டிருக்க கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம் இது 4ம் பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாவும், கருவேப்பிலை ஒரு 2 கீத்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டார்டிங் டைம்ல பாத்தீங்கன்னா புளி பாத்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு பழம் சைஸ் அளவுக்கு புளி வந்து நல்லா உடைச்சு ஊற வச்சிருக்கோம். ஏன்னா அப்பதான் நீங்க சமைச்சு முடிச்சு கடைசியா ஆட் பண்ற டைம்ல இந்த புளி பாத்தீங்கன்னா நல்லா தண்ணியில ஊறி இருக்கும். வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் 1 கிலோ வந்து பாத்தீங்கன்னா நான் நாட்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அடுத்தது உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டிருக்கோம். உப்பும் மஞ்சத்தூளும் பாத்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் சீக்கிரமா வேகிறதுக்காக போடுறோம். மஞ்சத்தூள் பாத்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு தக்காளி ஒரு தக்காளியும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 25 கிராம் அளவுக்கு நான் எடுத்து போட்டிருக்கேன். வேர்க்கடலை 100 கிராம், வெள்ளை எள்ளு 50 கிராம் அரைச்சதை இதுல நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் ஒரு 10 இருந்து 12 கிராம் ஆட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். ஆட் பண்ணிட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம புளி கரைசல் இருக்கு இல்லையா அதை சேர்த்தானா முடிஞ்சிடுச்சுங்க. இது ஃபைனல் டச் வீடியோ வந்து எடுக்க மறந்துட்டேங்க. நம்ம ஷாப்ல பிரிஞ்சால் காலியானதுக்கு அப்புறம் எடுத்த வீடியோ தான் இது.